ஆக சோழலோட இந்த எபிசோட்ல இருந்தால் வந்து வேறு லெவலில் போகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போது சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த அட்டாக் பண்ண இடத்துல தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கவங்களாம் வந்து கத்திட்டு இருப்பாங்க, நம்ம சாவ தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேப்டன் கத்தவும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜின்னு வந்து அந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அது எதையும் காதல் வாங்க அந்த பொண்ணு அழுத்திட்டு இருக்கும். அப்படியே அந்த கேப்டன் கேட்பாரு, இந்த அட்டாக் நீ எப்படி வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரா. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நானே வந்து டாச் பண்ணேன், அதான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு. ஓ அப்படியா சரின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்படியே வந்து கேப்டனோட கையை பார்ப்பான். அதை பார்த்தோன்னே வந்து கேப்டன் சொல்லுவார், எனக்கு அடிபட்டிருக்கு, இந்த கையை மட்டும் கொஞ்சம் கட்டி விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கட்டு போட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவார், என்னதான் பீராங்க ஹீலராக இருந்தாலுமே இவளுக்கு வந்து மைண்ட் வந்து சரியா இல்லை, அதனால தான் நான் வந்து உடனே கட்டு போட சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த சிலையை பார்க்கும் போது இது வந்து கண்டிப்பாக வந்து ஏ ரேங்க் டஞ்சன் இல்லாட்டினா எஸ் ரேங்க் டஞ்சனில் தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டே வந்து இந்த டேப்லெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து இது கண்டிப்பாக எஸ் ரேங்க் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதில் இருக்கிறதான் சொல்லிட்டு இருப்பாரு. கடவுளை ப்ரே பண்ணணும், கடவுளை ப்ரைஸ் பண்ணணும், கடவுளை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைம் கரெக்டாக வந்து கேட்டை வந்து ஓப்பன் ஆகிறத கட்டுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து அதுலேருந்து வர மேஜிக் பீஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஹீரோஸ் மட்டும் தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு தாட்டி அவைக்கன் ஆகிட்டா அதுக்கப்புறமேட்டு டெவலப் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து ஜின்னுவோட தங்கச்சியை கட்டுவாங்க. ஜின்னு தங்கச்சி போயிட்டு ஒரு டேபிள் உட்காருவா. அப்போ அவன் ஃப்ரெண்ட் வந்து கேட்பா, உன்னோட அண்ணன் வந்து ஒரு 100 தானே அப்படின்னு கேட்டா, ஆமா அவன் ஈராங்கன்று, எந்த டஞ்சனுக்கு போனாலுமே வந்து அவன் அடிபடாம வரவே மாட்டான், அவனுக்கு அவ்வளோ அடி விடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓ அப்படியா, நான் ஆனால் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே ஜின்னு சைடு தான் காட்டுவாங்க. அந்த கேப்டன் கேட்பேன், உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் ஜின்னுவோ. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வந்து நான் இப்போ தான் வந்து ஒரு பெரிய கில்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுவான். அந்த டைம் வந்து அந்த பெரிய சிலேருந்து ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ணால் அவன் வந்தால் பொசுங்கிடுவான். அதுக்கப்புறமேட்டு ஜின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறமேட்டு கேப்டன்ட்ட போயிட்டு ஏதோ கேட்பான். கேப்டனும் ஏதோ சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்பானா. திருப்பி எதை யோசிச்சுட்டு திருப்பி கேப்டன்ட்ட எதை கேட்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு நிற்பானா. அப்போ எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து சில அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கும். அந்த டைம் டக்குன்னு வந்து அவன் மண்டி போட்டுருவான். மண்டி போட்டு வணங்க ஆரம்பிச்சிருவானா. அதை உடனே அந்த சிலை வந்து அப்படியே ஆஃப் ஆயிரும். இதை வந்து எல்லாத்தையும் சொன்னோன்னே எல்லாரும் நம்ப மாட்டாங்க. பட் ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே இதை ட்ரை பண்ணலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒருத்தன் மட்டும் எந்திரிச்சுட்டு பார்ப்பான், அந்த சிலை அட்டாக் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிலை அட்டாக் பண்ணாமல் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஜின்னு தான் சொல்லுவான், இந்த பிரச்சனை இதோட முடியல, கண்டிப்பாக வந்து இது வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த சிலையை கட்டுவாங்க. அந்த சிலை அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து கேப்டன் சொல்லுவாங்க, இது வந்து ப்ரைஸ் பண்ணும், கடவுளுக்கு ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து ப்ரைஸ் பண்ணுமா, அது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னா, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் முன்னாடி போயிட்டு அவன் மண்டி போட்டு வணங்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த சிலை வந்து பக்கத்தில் நிற்கும். எல்லாரும் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஜின்னுவை மட்டும் இல்லை இது முடியலை அப்படின்ட்டு இருப்பான். அவனை ஒரே மிதே மிதிச்சு சட்னி ஆக்கிரும். இந்த ஜின்னுவை பார்த்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடிட்டு இருக்கும்போதே வந்து கடவுளுக்கு ப்ரைஸ் பண்ணும், எப்படி ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அந்த சிலை வழியில் வர எல்லாத்தையும் நசிக்கிட்டு இருக்கும். அந்த டைம் வந்து ஒருத்தன் ஒரு சிலைக்கு பின்னாடி போய் நின்றுட்டு இருப்பான். அந்த சிலை வந்து அவனை அப்படியே 2 துண்டா கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஜின்னுவை காட்டுவாங்க, எப்படி நம்ம வந்து கடவுளுக்கு ப்ரைஸ் பண்ணுறது, ஆனால் இதை பார்க்க கடவுள் மாதிரியே டெவில் மாதிரில இருக்கா அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பான். அந்த டைம் எல்லா சிலையும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த மியூசிக் சிலையை பார்த்துருவான். எல்லாரும் வந்து அந்த மியூசிக் சிலை இதை ஓடுங்க அப்படி சொல்லி இருப்போம். எல்லாரும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஒரு சிலையில ஒரு ஆள் தான் நிற்க முடியும். ஆனால் அந்த ஜின்னுவும் அந்த பொண்ணு தானே ஓடி இருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து சாவடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு அந்த சிலைக்கிட்ட அவன் ஓட ஆரம்பிச்சிடான். ஓடி போய் வந்து ஒரு சிலைக்கிட்ட வந்து ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த பெரிய சிலை அட்டாக் பண்ணுமா, அதில் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருவான். பட் இன்னொரு சிலையில வந்து அட்டாக்ல மாட்டிப்பானா. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு கால் போயிடும். அப்படியே தத்திக்கிட்டே போயிட்டு இருப்பான். அந்த பெரிய சிலை வந்து அட்டாக் பண்ண வரும். அதுக்குள்ள வந்து அவன் வந்து அந்த மியூசிக் சிலையை வந்து தொட்டுருவானா. ஸோ அதனால வந்து அது அப்படியே சைலண்டா அமைதியா போய் உட்காந்துரும். உட்காந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்து ஜின்னு ஜின்னுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கிட்டக்க வந்து பார்க்கும். ஓகே தானேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் போயிருக்கும். அவன் வந்து ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவா. ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீல் பண்ண முடியாது. அவளை அப்படியே பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருவா. முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து சிலை வந்து ஒரு கையை தூக்கணுன்னா ஒரு ஸ்டோன் வந்து முன்னாடி இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க என்னடா என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுவும் மட்டும் யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு அவன் சொல்லுவான், இது பார்க்க அப்படியே மித்தாலஜிக்கல் மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதுல நம்ம யாராச்சும் ஒரு ஆளை பறி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து அதுல இருக்க ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து கேப்டன் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து கேப்டன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என் ஃப்ரெண்டும் வந்து என்னாலதான் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா நீ தானே ஓட்டு போட்டு கூட்டு வந்த அப்படின்னு சொன்னோன்னா அவனை வந்து அந்த இதுக்குள்ள தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போனோடனே ஒரு ரெட் கலர் லைட் எரியும். அதை பார்த்துட்டு ஜின்னும் வந்து என்னையும் அங்கே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். அவனை கூட்டு போவாங்க. அப்படியே அவனை உள்ளார விடுவாங்க. அப்போ வந்து கேப்டன் சொல்லுவாங்க, என்னோட 7 நாள் ஆச்சு நம்ம உள்ளார வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜின்னு சொல்லுவான், 7 நாள் ஆச்சா, அப்போ 7 நாளுக்கு அப்புறமேட்டு இந்த
கேட்டு வந்து பிரேக் ஆயிருமே, பிரேக் ஆகி உள்ளார இருக்க மேஜிக்கல் பீஸ்லாம் வெளியில போயிட்டு அப்பாவி மக்கள்லாம் கொண்டுகிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அது எல்லாத்தையும் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து ஜின்னுவோட தங்கச்சியை கட்டுவாங்க. ஜின்னுவோட தங்கச்சி வந்து அவங்க அம்மாவை பார்க்க போவான். போயிட்டு வந்து இன்னும் ஜின்வு வரல, இந்நேரம் வந்திருப்பானே அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பான். ஆனா சீக்கிரம் வந்துருவான் ஜின்வோ அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே வந்து இந்த சைடு வந்து கேஸ்டில் காட்டுவாங்க. கேஸ்டலுக்குள்ளார வந்துட்டு இந்த மேஜிக் ஆட்டத்துக்குள்ள 4 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. மீதி 3 பேரையும் உள்ளார கூப்பிடுவான். உள்ளார கூப்பிட்டோன்னா 3 பேருமே உள்ளார வந்துருவாங்க. வந்தோடனே எல்லா இடத்துலயும் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த சிலையெல்லாம் அப்படியே நவர ஆரம்பிச்சிடும். இது கேம் மாதிரி யாரும் வந்து கண்ணை சிமிட்டாம எல்லாரும் வந்து அந்த சிலையை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னோன்னா எல்லாரும் அந்த சிலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒருத்தன் வந்து எனக்கு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுவான். கதவு திறந்துருக்கவும் அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து என்னடா இங்க நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு ஒவ்வொருத்தங்களும் எல்லாரும் போயிடுவாங்க. கடைசியா வந்து 3 பேர் தான் இருப்பாங்க. ஜின்வு, அந்த பொண்ணு, அப்புறமேட்டு அந்த கேப்டன் மட்டும்தான். அப்புறம் வந்து அந்த கேப்டன் சொல்லுவான், நீங்க 2 பேரும் போயிருங்க, நான் வந்து உள்ளார இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்ல கேப்டன் நீங்க போங்க, என் கால் உடஞ்சிருக்குது, ஸோ அதனால நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது வந்து அந்த பொண்ணு சொல்லும், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அந்த கேப்டன் சொல்லுவாரு, இல்ல என்னால தானே இப்ப எல்லாமே நடந்துச்சு, ஸோ அதனால வந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்ல நீங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, இந்த அந்த மேஜிக் ஸ்டோனை வந்து வச்சுக்க, நீ இதை வாங்கி டின்னர் வாங்கிக்க, நான் திருப்பி உயிரோட வந்தேன்னா அந்த பேலன்ஸ் வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவ இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாளா. இல்ல என்னால கண்டிப்பா வந்து வேகமா ஓட முடியாது, ஸோ அதனால நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப வந்து அந்த கேப்டன் வந்து அவளை வந்து தலையில அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு அவன் அப்படியே வந்து அவனை தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு ஓடி போயிட்டு இருப்பான். ஜின்னு வந்து பார்த்துட்டு இருப்பான் அப்படியே எல்லாத்தையும். அப்புறமேட்டு பக்கத்துல இருக்க ஸ்டாச்சு எல்லாமே வந்து கிட்டக்க வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து அவன் அட்டாக் பண்ண போவான் அந்த ஸ்டாச்சுவை. அந்த ஸ்டாச்சுவும் வந்து அவனுக்கு பதிலுக்கு அட்டாக் பண்ணும். ஜின்னும் வந்து அதை டாஜ் பண்ணுவான். ஆனா டாஜ் பண்ணவும் முடியாது. அவனை புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்கும். கடைசியா வந்து அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த மேஜை மாதிரியே அதுலயே வந்து தூக்கி போட்டு அவனை சொருவும். சொருவி அந்த சாவு சாவுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து அவன் யோசிச்சுட்டு இருப்பான், எல்லாருமே நான் அவாய்ட் தான் பண்றாங்க, நானா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், நான் வந்து நல்லா க்ரோ ஆயிடுவேன், எனக்காக ஃபேமிலிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பான். கடைசியாக அந்த இதில் வந்து உழுவும் போது கத்தி வந்து சொருவான். அப்போ கூட வந்து எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக வந்து கொன்றுவாங்க. அந்த டைம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பப் ஆகும். இந்த ஸ்டேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, பிளேயராக இருக்க ஓகேவா அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு சொல்லி கொடுப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது.